ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, ஏதாவது ஒரு சோதனை வந்தால் உடனடியாக என்னிடம் கோச்சுக்கொள்கிறாய். எப்பொழுதும் என்னையே சந்தேகமாக பார்க்கிறாய். நீ சொல்கிறாய், நீ செய், நான் அதற்கு பிறகு நான் உன்னை நம்புகிறேன் என்று. எது நடந்தால், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனடியாக நீ என்னிடம்தான் கோச்சுக்கொள்கிறாய். தங்கமே, ஒன்று தெரிந்து கொள். எதற்காக இந்த பிரச்சனை வந்தது, எதனால் நம் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று யோசித்தால் என் மீது கோபம் வராது. என்ன தவறு செய்தாய் என்று உனக்கு புரிய வரும். ஒருவனுக்கு கஷ்டம் வருகிறது என்றால் கடவுள் மீது கோச்சுக்கொள்வதற்காக அல்ல, கடவுள் மீது எப்பொழுதும் கோபப்படுவதற்காகவும் அல்ல. நாம் என்ன செய்தோம் என்ற சரி செய்யத்தான் ஒருவனுக்கு பிரச்சனையே வருகிறது. அதை நாம் சரி செய்தாலே அடுத்தது சந்தோஷம்தான் வரும். தெய்வத்தின் மீது கோபத்தையும் குறையையும் சொல்லாமல் எதனால் பிரச்சனை வந்தது என்று யோசிக்கும் பொழுது தானாகவே நிம்மதியும் சந்தோஷமும் வந்துவிடும். புரிகிறதா? ஏதாவது இருந்தால் உடனடியாக யோசியுங்கள். கஷ்டம் வந்தால் யோசித்து பாருங்கள், என்ன நடந்தது நம் வாழ்க்கையில், எதனால் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது, அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில் யாரால் பிரச்சனை வந்தது என்று யோசித்து பாருங்கள். அப்பொழுதுதான் இருக்கும் நல்லது கெட்டது அனைத்தும் புரியும். ஒரே மாதிரி யோசித்து கொண்டே இருந்தால் கடவுள் மீதுதான் உங்களுக்கு கோபம் தெரியும். நீ என் மீது கோபப்படுவதனால் இதை சொல்லவில்லை, உன்னுடைய தவறையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எப்பொழுதும் உனக்கு நான் ஆறுதலாக சொல்வேன் என்று நினைக்கிறாய். ஒவ்வொரு வார்த்தையையும் கிடையாது. ஆறுதலாக சொல்ல நான் என்ன தெய்வமா? முதலில் உன்னுடைய அப்பா, அதற்கு பிறகுதான் தெய்வம். புரிகிறதா? நான் உன்னை எப்பொழுதும் என்னுடைய குழந்தையாக பார்க்கிறேன். பக்தனாக பார்ப்பதை விட குழந்தையாகத்தான் பார்க்கிறேன். குழந்தைக்கு தகப்பனானவன் எல்லா விஷயத்தையும் நன்றாகவே நல்லதையே செய்வான். புரிகிறதா? நானும் உனக்கு நல்லதை தான் செய்கிறேன். வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடன் சேர்ந்து நானும் போராடி கொண்டு தான் இருக்கிறேன். நீ செய்த பாவங்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறது. ஆனால் ஒரு நாளும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு உன்னை கரை சேர்ப்பேன். முதலில் எல்லாவற்றையும் உணருங்கள். உணர்ந்தாலே வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது. அடுத்தவன் மீது பழியை போடுவதற்கு முன் நம் என்ன செய்தோம் என்று யோசித்து பார்த்தால் அடுத்த கணம் அடுத்த தப்பை நம் வாழ்க்கையில் செய்ய மாட்டோம். தங்கமே, உனக்கு எது தேவையோ அது நிச்சயமாக கிடைக்கும். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை நீ புரிந்து கொண்டால் அடுத்த பிரச்சனை உனக்கு எப்பொழுதுமே வராது. நான் உனக்கான நல்லதுக்காகத்தான் பேசுகிறேன். புரிந்து கொள். இப்பொழுதும் கோபப்படாதே. கோபப்பட்டு ஒன்றுமே ஆகப் போவது இல்லை. கோபப்பட்டால் உடம்புதான் கஷ்டப்படுமே தவிர, மனம்தான் கஷ்டப்படுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. புரிகிறதா? அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் கையாள பழக. நிம்மதியே கிடைக்கும் உனக்கு. எப்பொழுதும் நான் இருப்பேன் உன்னை வாழ வைக்க. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.